என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று முழுமையாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு பிள்ளையை நீ பொடியன் என்று நினைக்கிறாய். ஆனால் இவனால் தான் உனக்கு அவமானம் வர காத்திருக்கிறது. இவனால் தான் நீ உன்னுடைய எதிரிக்கு முன்னால் அவமானப்பட போகின்றாய். இவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழான விஷயத்தை நடத்த போகிறார். அப்படிப்பட்ட ஒருவரை நான் உனக்கு இன்று அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ பொடியன் என்று நினைத்த ஒருவன் உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய நேரம் இது என்பதனை கருப்பன் சொல்கின்றேன். இதைவிட உனக்கு எப்படி என்னால் வெளிப்படையாக சொல்லிவிட முடியும்? ஆனால் இது எப்படி நடக்கப் போகிறது, யார் அவர் என்பதனை எல்லாம் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் சில உண்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எதையும் எடுத்து சொல்லும் இந்த நேரம் நீ எதையும் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நேரமும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்காக வரக்கூடிய சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் கைவிட்டு விடக்கூடாது. அதே நேரம் நம்மை சூழ்ந்து வருகின்ற சில தீமைகளையும் நாம் கவனிக்காமல் சென்று விடக்கூடாது. எதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் உன் பக்கம் எந்த தவறுகளுமே இருந்து விடுவதில்லை. இதுபோல உன்னுடைய வாழ்க்கையானது மேலும் பல வேதனைகளை உனக்கு கொடுத்து விடக்கூடாது, மேலும் பல காயங்களை உனக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதனால்தான் கருப்பன் உடனடியாக இதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்கின்ற விஷயங்கள் முதலில் நமக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். காரணமில்லாமல் எதையோ நடத்திவிட்டு அதன் பின்னால் இதை நாம் செய்திருக்க கூடாதோ, இப்படி ஒரு விஷயத்தில் நாம் தலையிட்டிருக்க கூடாதோ என்று நீ நினைத்து கொண்டிருப்பதனால் எந்த பலனும் கிடையாது. எதிலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசனைகள் வேண்டும். செய்து முடித்த பிறகு சிந்திப்பதை விட செய்ய நினைப்பதற்கு முன்பாகவே ஒரு முறைக்கு பல முறை அதை என்னவென்று நீ சிந்தித்திருக்க வேண்டும் என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அவமானங்களும் இதை பற்றியதுதான். நீ செய்கின்ற ஒரு தவறான காரியத்தினால் இப்படி ஒரு அவமானம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. சின்ன பிள்ளை தானே, என்ன செய்துவிடப் போகிறார்கள்? நாம் நினைத்தது போல இவர்கள் நமக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் முழுக்க முழுக்க மனதில் வஞ்சக எண்ணம் கொண்ட இவன்தான் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறான் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து இனியும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்காக வருகின்ற இந்த கருப்பன்
இப்பொழுதும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா? உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கென ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கிறதல்லவா? கருப்பன் சொன்னால் போதும் நான் எதையும் நடத்துவேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைகளால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க முடியும். ஏனென்றால் என்னை நம்பியவர்களுக்கு மட்டுமே நான் கண்களில் அடிக்கடி தென்படுவேன். என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றவர்களுக்கு மட்டுமே என்னுடைய வாக்கு நிச்சயமாக கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் உன்னை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ சரியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கும் இந்த தருணம் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் நான் உடன் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான தெளிவு கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பனைதான் நீ கருப்பா நீ இல்லையா, இதை எனக்கு செய்யவில்லையா, ஏன் இதை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொல்லி என் மீது கோபம் கொண்டு நிறுத்துவாய். அதனால்தான் அப்பன் முன்கூட்டியே இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது, இப்படி ஒரு அவமானம் உனக்கு நடக்கப் போகிறது, அதனால் நீ கவனமாக இரு என்று உனக்கு சொல்லத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். இதுவரையிலும் என் பிள்ளை நீ என்னென்ன விஷயங்களை எல்லாமோ சந்தித்து இந்த வாழ்க்கையில் மேலும் பல துன்பங்களை சந்தித்து வருந்தி இருக்கிறாய். இதை எல்லாவற்றையும் கடந்து உனக்காக நான் இருந்திருக்கிறேன். அப்பன் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்திருக்கிறேன். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் எதிர்பாராத பல தருணங்களை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளும் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை நீ எப்பொழுதுமே உனதாக்க முயற்சி செய்யும் இந்த பொழுதுகளில் நீயாக இருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் பிரச்சனைகள் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கிறது. நீ உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாகவே செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் வெளியில் செல்லும் பொழுது, வெளியில் பேசுகின்ற விஷயங்கள், பழகுகின்ற மனிதர்கள் என்று இவர்களால் சில கஷ்டங்கள் சிலருக்கு வருகிறது. அப்படித்தான் உனக்கும் நீ வெளியில் சென்று பேசுகின்ற ஒரு விஷயத்தினால் உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அது எப்படி தெரியுமா? யார் என்ன தலைப்பை பற்றி பேசுகிறார்கள் என்பதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். யாரை பற்றி பேசுகிறார்கள் என்பதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி பேசும் பொழுது நாம் சட்டென்று உள்ளே நுழைந்து ஒரு கருத்தினை வைத்துவிடக்கூடாது. உண்மையாகவே நடந்தது என்ன, அவர்களை பற்றிய உண்மைகள் என்ன என்று தெரியாமல் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடக்கூடாது. உண்மையாகவே அவர்கள் தவறானவர்களாகவே இருந்தாலுமே அந்த கருத்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இப்படி நானும் சொல்கிறேன், நானும் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ சொல்கின்ற இந்த கருத்து தான் உனக்கு யமனாக மாறப்போகிறது என்று உன் அப்பன் கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ தவறாக பேசுகிறாய் என்று கருப்பன் சொல்லவில்லை. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதே என்று தான் சொல்கின்றேன். நீ ஒரு வாலிப வயது பையனை பற்றி
ஒருவரோடு பேச வேண்டிய ஒரு நிலை உனக்கு வருகிறது என்றால் சட்டென்று அந்த நேரத்தில் உன்னுடைய வாயை அடக்கிக்கொள். உனக்குள் எத்தனை விஷயங்கள் தோன்றினாலும் சரி, அதை நீ வெளிப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனும் பொழுது அவர்களை பற்றிய கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. அவரவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு புரியும். அதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டுமோ அதை அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு விட்டு போகட்டும். நீ இதில் தேவையில்லாமல் தலையிடுவதனால் இவர்கள் உன்னை மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. தேவையில்லாமல் உன்னை இவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்பட போகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்க கூடாது என்றுதான் உன் கருப்பன் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பெரியவர்கள் சொல்கிறார்கள், நாம் கேட்டுக்கொள்வோம் என்ற பக்குவம் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் மற்றவர்களை எப்பொழுதுமே நீ யார் என்ற கேள்வியைத்தான் முதலில் கேட்கிறார்கள். என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றுதான் பேசுகிறார்களே தவிர ஒருபொழுதும் மற்றவர்களின் பேச்சுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள நேரும். இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவுகள் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருந்து நீ எதையும் பெற்றிட வேண்டும் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. கவனமில்லாமல் எதையுமே வழிநடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் என்ற பெயரில் அவமானத்தை என் பிள்ளை நீ தேடக்கூடாது என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன். கருப்பன் உன் மீது கொண்ட அக்கறை உண்மைதானே? நீ என் பிள்ளை அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நன்றாக புரிந்துதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களின் மீது உனக்கிருக்கின்ற அக்கறை எனக்கு புரிகிறது. ஆனால் அதையெல்லாம் கேட்கின்ற அளவில் அவர்கள் இல்லை. இதையெல்லாம் கேட்டு மனம் திருந்துகின்ற அளவில் இவர்கள் இல்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இனி உனக்கான விஷயங்களை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இனி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு அவமானங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி எது, தவறு எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ பேச வேண்டும். அவசரப்பட்டு பேசுகிறாயோ, தேவையில்லாமல் பேசுகிறாயோ என்பதனை எல்லாம் கடந்து மரியாதை இல்லாத இடத்தில் இவர்கள் இப்படித்தான் ஒருவரை நடத்துகிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் நீ அந்த இடத்தில் உன்னுடைய மரியாதையை ஒருபோதும் இழக்க துணியாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடத்துவதை நீ என்றென்றும் கவனமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நாம் யாருக்கும் எந்த தவறையும் செய்ததில்லை. இப்படி சில விஷயங்கள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தும் பொழுதுதான் நமக்கே சில விஷயங்கள் தோன்றும்.
எத்தனை அவமானங்கள் நமக்கு நடந்திருக்கிறது என்று, எத்தனை விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கிறது என்று. என்னாலும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த கருப்பன் தான் எப்பொழுதும் உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடத்தான் வேண்டும். உன்னோடு எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை நான் உனக்கு எடுத்து சொல்ல வந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. பல வேதனைகளும் சோதனைகளையும் தாண்டி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து என் பிள்ளைக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷமாக வாழச் செய்ய வேண்டும். அவமானங்களை நாமாகவே முன்னின்று தேடக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நம்மை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகளை இந்த மனிதர்கள் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் இனி கலங்காது. உனக்காகவே கருப்பன் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தவிர்த்து உன்னை நல்வழிப்படுத்தவே இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. உன்னை தேடி வரும் எந்த ஒரு பிரச்சனைகளினாலும் நீ மனம் பதறக்கூடாது. எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லை என்றும் எதுவும் நடக்கவில்லை என்றும் நாம் இனிமேலும் கலங்காமல், இது போன்ற ஒரு அவமானம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உனக்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த அவமானத்தை ஏற்பட விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ முழுக்க தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி எல்லா விஷயங்களுமே சரியான பாதையில் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாகவே அது உனக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் உனக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உனக்கான பல ஆச்சரியங்களை இது நடத்திவிட வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க என்றும் இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷமாக வழிநடத்தப் போகிறது. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வருகின்ற உனக்கு இது போன்ற சில அற்பமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கருப்பன் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். உன்னை விட வயது குறைந்தவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசிவிட்டு சென்று விடுவார்கள். யாரையும் அவர்கள் மதிக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைப்பதில்லை. யாரும் நம்மால் அவமானப்பட போகிறார்கள் என்று ஒருபொழுதும் அவர்கள் எண்ண போவது இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் நாம் முழுக்க கவனத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம் மரியாதை நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க உன்னை சுற்றி இருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் நினைவில் இருக்கும் என்றால் அவமானங்களை நீ ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் சந்திக்க மாட்டாய். தேவையில்லாத விஷயங்களை ஒருபொழுதும் நினைத்து நீ கலங்க மாட்டாய். எல்லாவற்றிலும் உனக்குரிய வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அது போதும்.
எப்பொழுதும் கருப்பன் இதற்காகவே உன்னை தேடி வருகின்றேன். சிறு பிள்ளைதானே, என்ன செய்துவிடும், நாம் சொல்வதை கேட்டு தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் என்று நினைத்து நீ சொல்ற ஒரு விஷயம் உனக்கே யமனாகவும் உன்னை அவமானப்படுத்தும் விதமாகவும் அது நடக்கும் பொழுது நிச்சயமாக மீண்டும் உன்னால் வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு நிலை வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.